ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு மெஷினில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் கையில் தைச்சு இது ஃபுல்லாகவே நான் வந்து கையில் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஹேண்ட் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஷேப் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஷேப்பில் வந்து ஜீனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி நடுவில் வந்து ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் கொடுக்கும்போது அந்த ஃபோல்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் ஸ்டிச் கொடுக்கலாம். மெஷினில் அப்படி இருக்காது, நகரும் போது ஃபோல்ஸ் மாறும். ஹேண்ட் ஸ்டிச் அப்படி கிடையாது, நீங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணுறீங்களோ அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது ப்ரீஸை வந்து நான் எக்ஸ் மாதிரி வச்சுட்டு நான் வந்து நடுவில் மிட் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு எப்படி ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து டார்க்கே ஷேட் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் வந்து அது நடுவில் எக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் வந்து நான் வச்சு தைச்சிக்கிறேன். ஸோ எல்லா சைடும் வந்து சப்பல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி தைச்சிக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அன்ஈவனாக அப்படி இருக்கும், அப்போ பார்க்க உங்களுக்கு இன்னுமே அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மிடில் நல்லா ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பின்னாடி வந்து நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2 நாட் போடுங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் 2 சைடுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணதுனால 2 சைடுமே உங்களுக்கு ஷேட் வரும். ஸோ நீங்கள் வந்து இப்படி கர்வ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு கர்வ்டு ஃப்ளாராக இருக்கும். இப்போ பேக் சைடு இது